த கேபிட்டல் நண்பர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் நிரஞ்சன். அண்ணன் என்னடா தம்பி என்னடா அவசரமான உலகத்திலே அப்படின்னு ஒரு பாட்டு இருக்கு. அவசரமான உலகத்துக்கே அப்படின்னா அரசியல் உலகத்துக்கு சொல்லவா வேணும்? இந்தியாவில் அண்ணன் தம்பியா ரொம்ப பாசமிகு சகோதரர்களா பார்க்கப்பட்ட இரண்டு பேர் கிட்டத்தட்ட முழுமையா பிரிஞ்சிட்டாங்க அப்படின்ற ஒரு சூழல் தான் வந்திருக்கு. நான் ரொம்ப ட்விஸ்டெல்லாம் வைக்க விரும்பல. ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா, தமிழ்நாடு முதல்வர் மு.க.ஸ்டாலின் மற்றும் மக்களவை எதிர்கட்சி தலைவரான ராகுல் காந்தி ஆகியோருக்கு இடையில் இருந்த அந்த சகோதர பாசம் அப்படின்றது சுக்கு நூறா உடைஞ்சிருக்கு. அதிலும் ராகுல் காந்தி ரொம்ப வெளிப்படையாகவே அதை வெளியிட்டிருக்காரு அப்படின்னு தான் சொல்ல வேண்டியதா இருக்கு. இந்த வீடியோவை முழுசா எங்கேயும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. உங்களுக்கு நிறைய முக்கியமான இன்ஃபர்மேஷன்ஸ் இப்ப இருக்கக்கூடிய அரசியல் காலகட்டம் சார்ந்த நிறைய தகவல்கள் காத்துக்கிட்டு இருக்கு. அதுக்கு முன்னாடி நம்ம சேனல்ல இன்னும் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. உங்களுக்கே தெரியும், உங்களுடைய ஆதரவை நம்பி மட்டும்தான் டெல்லியில இருந்து இயங்கக்கூடிய முதல் தமிழ் யூடியூப் சேனல் அதை நடத்திட்டு இருக்கு. இப்போ இந்த மாதிரியான ரொம்ப ரொம்ப முக்கியமான இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க இப்ப வீடியோக்குள்ள போலாம். My brother Stalin, elder brother Stalin, I don't call any other politician brother, huh? மார்ச் 1ஆம் தேதி தமிழ்நாடு முதல்வர் மு.க.ஸ்டாலின் அவர்களுடைய பிறந்த நாள். இந்த பிறந்த நாளுக்காக இந்தியாவில் இருக்கக்கூடிய பெரும்பாலான அரசியல் கட்சி தலைவர்கள் அவருக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சிருந்தாங்க. காலையில 10 மணிக்கெல்லாம் பிரதமர் நரேந்திர மோடி அவருடைய வாழ்த்து செய்தியை சொல்லியிருந்தாரு. சமூக வலைதள பக்கத்துல தான் என்னன்னு சொல்லியிருந்தாரு, நீங்க உடல் ஆரோக்கியத்தோட இருக்கணும், நல்ல நீண்ட நாள் வாழணும் அப்படின்ற மாதிரியான ஒரு ஃபார்மலான ஒரு பர்த்டே விஷ் அப்படின்றத பண்ணியிருந்தாரு. அதே நேரத்துல அன்னைக்கு அசாம் மாநிலத்துடைய முதல்வர் மாதிரியான இன்னும் சில மாநில முதல்வர்களுக்கு பிறந்த நாள் இருந்தது. அதுக்கு வாழ்த்துக்கள் தெரிவிக்கும் பொழுது நிறைய வார்த்தைகளை பயன்படுத்தி ரொம்ப மனம் பூரிச்சு அந்த வாழ்த்துக்களை எல்லாம் தெரிவிச்சிருந்தாரு. ஆனா ஒரு எதிர்கட்சி அந்தஸ்துல இருக்கக்கூடியவர், பிரதமர் நரேந்திர மோடியை கடுமையா எதிர்க்கக்கூடியவர் அப்படின்னாலும் கூட பிரதமர் நரேந்திர மோடி ஒரு அரசியல் நாகரிகம் கருதி மு.க.ஸ்டாலின் அவர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சிருந்தார். அவர் மட்டும் இல்ல, மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் தொடங்கி பல பாஜக தலைவர்களும் வாழ்த்துக்களை தெரிவிச்சிருந்தாங்க. இது எல்லாத்துக்குமே முதல்வர் மு.க.ஸ்டாலின் ரிப்ளைவும் பண்ணியிருந்தாரு. அவங்க மட்டும் இல்லாம இந்தியா கூட்டணியில அங்கம் வகிக்கக்கூடிய அகிலேஷ் யாதவ் ஆகட்டும் நிறைய பேரு வாழ்த்துக்களை தெரிவிச்சிருந்தாங்க. அதுலயும் அகிலேஷ் யாதவ் அவர்கள் ரொம்ப மரியாதையா எம்.கே. ஸ்டாலின் அவர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சிருந்த பொழுது மை டியர் பிரதர் அப்படின்னு அவரை குறிப்பிட்டு பதிலளிச்சிருந்தாரு மு.க.ஸ்டாலின். அதே மாதிரி தமிழ்நாட்டில இருந்து பாஜக தலைவர்கள் பலரும் சரி வாழ்த்துக்களை எல்லாம் தெரிவிச்சிருந்தாங்க. ஆனா ரொம்ப நேரம் ஆகியும் ஒரே ஒருத்தர் மட்டும் பிறந்த நாள் வாழ்த்து தெரிவிக்காமையா இருந்தாரு. அதுதான் மக்களவை எதிர்கட்சி தலைவராகவும் காங்கிரஸ் கட்சியுடைய மிக மூத்த தலைவராகவும் இருக்கக்கூடிய ராகுல் காந்தி அவர்கள். எனக்கு பயங்கர சர்ப்ரைஸா இருந்தது. ஏன்னா போன வருஷம் ஆகட்டும் அதுக்கு முந்தின வருஷங்கள் எல்லாம் காலையில 10 மணிக்கு முன்னாடியே டான்னு மெசேஜ் அனுப்பிச்சிருவாரு. சில நேரங்கள்ல போன் பண்ணிலாம் கூட பேசி இருக்கிறாங்க. ரெகுலரா அடிக்கடி அப்படி போன்ல இவங்க ரெண்டு பேருமே தொடர்ந்து பேசிக்கக்கூடிய நபர்கள் தான். அந்த அளவுக்கு அவங்க நெருக்கமான உறவா இருந்தாங்க. ஆனா மதியம் 2 மணி ஆகியும் மக்களவை எதிர்கட்சி தலைவர் ராகுல் காந்தி கிட்ட இருந்து எந்த ஒரு விஷயமே வரவே இல்லை. சோ நான் வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்தேன், ஏதாவது போடுவாங்களா. ஏன்னா இப்ப இருக்கக்கூடிய அரசியல் குழப்பமான சூழல்ல அது ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்னு எனக்கு பட்டுச்சு. சோ அதனால நான் வெயிட் பண்ணி பார்த்துக்கிட்டே இருந்தா கரெக்டா 2 மணிக்கு மேல ஒரு மெசேஜ் அப்படின்றது வருது. பிரதமர் நரேந்திர மோடி கூட இன்னும் 2 வார்த்தைகளை சேர்த்து ஒரு வாழ்த்துக்கள் அப்படின்றத தெரிவிச்சிருந்தாரு. ஆனா ராகுல் காந்தி அப்படியான வார்த்தைகளை எல்லாம் பெரிய அளவுல பயன்படுத்தாம திரு எம்.கே. ஸ்டாலின் உங்களுக்கு இன்னைக்கு பிறந்த நாள், நல்லா இருங்க, சந்தோஷமா இருங்க அப்படின்னு ரொம்ப 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 ஃபார்மலான ஒரு மெசேஜாவா அதை போட்டுட்டாரு. எனக்கு இது பயங்கர சர்ப்ரைஸ் ஆயிடுது. ஏன்னா போன வருஷம் இதே மாதிரி பிரதமர் நரேந்திர மோடி ஆகட்டும் மற்றவங்க எல்லாம் மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கு வாழ்த்துக்கள் தெரிவிச்சப்போ டெல்லியில இருந்து இயங்கக்கூடிய ஒரு ஜேர்னலிஸ்ட் அப்படின்றதுனால நான் அப்ப வேலை பார்த்துட்டு இருந்த நிறுவனங்களுக்கு நான் இப்படியான செய்திகள் எல்லாம் பிரேக்கிங் நியூஸா கொடுத்திருந்தேன். அதனால எனக்கு நல்ல நினைவு இருந்தது. அதனால ராகுல் காந்தி என்ன மெசேஜ் அனுப்பிச்சிருக்கிறாரு போன வருஷம் அப்படின்றத ஓபன் பண்ணி பார்த்தா பயங்கர சர்ப்ரைஸா இருந்துச்சு. ஏன்னா அதுல மை டியர் பிரதர் அப்படின்ற வார்த்தையை பயன்படுத்தி இருந்தாரு. நானும் நீங்களும் சேர்ந்துதான் இந்திய அரசியல் சாசனத்தை கட்டி காப்பாற்றணும், நம்மளுடைய இந்திய மாண்புகளை நம்ம 2 பேர் தான் போராடி தக்க வைக்க வேண்டிய சூழல்ல இருக்கிறோம், உங்க கூட சேர்ந்து நான் ஃபைட் பண்றதுக்கு தயாரா இருக்கிறேன் அப்படின்னு ஏகப்பட்ட வார்த்தைகளை பயன்படுத்தியிருந்தாரு. எனக்கு இது இன்னும் கொஞ்சம் ஆர்வமாக்குச்சு. அப்படியே தொடர்ந்து அதுக்கு முந்தின வருஷம் 2023 2022 ஆண்டுகள்ல அவர் பண்ண அந்த வாழ்த்து செய்திகள் எல்லாம் சர்ச் பண்றேன். கிட்டத்தட்ட எல்லாத்துலயுமே அந்த பிரதர் அப்படின்ற வார்த்தையை தவறாம பயன்படுத்தியிருந்தாரு. இது வெறும் சமூக வலைதளங்கள்ல மட்டும் கிடையாது. எப்பெல்லாம் மேடைகள்ல எம்.கே. ஸ்டாலின் அவர்கள் பத்தி பேசுறதுக்கான வாய்ப்பு கிடைக்குதோ ராகுல் காந்தி அப்பெல்லாம் நான் இந்தியாவிலேயே
அண்ணன் அப்படின்னு அழைக்கக்கூடிய ஒரே தலைவர் எம்.கே. ஸ்டாலின் மட்டும்தான் அப்படின்னு சொல்லியிருந்தார். அது மட்டும் இல்லாம தமிழ்நாட்டுக்கு சுற்றுப்பயணம் வரும் பொழுது ஸ்வீட் எல்லாம் வாங்கிட்டு போய் கொடுப்பாரு. அதை மு.க. ஸ்டாலின் அவர்கள் எனக்காக வாங்கிட்டு வந்தீங்களா அப்படின்னு ஆச்சரியமா கேட்ட அந்த வீடியோக்கெல்லாம் படு வைரலாலாம் போயிருக்குது. ஏன் போன வருஷம் ஏதோ ஒரு விஷயத்துக்கு வாழ்த்து தெரிவிச்சப்போ கூட ராகுல் காந்தி வந்து உங்களோட ஸ்வீட் பாக்ஸுக்காக நான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னு ஒரு மாதிரி ஜாலியா போட்டிருந்தாங்க. அப்புறம் டெல்லி வந்தீங்கன்னா நானும் நீங்களும் சேர்ந்து சைக்கிளிங் போலாம் அப்படின்ற மாதிரியான அவங்க 2 பேருக்குள்ள இருக்கக்கூடிய அந்த உறவு அரசியலை தாண்டிய உறவு அப்படின்னு தான் எல்லாராலையும் பார்க்கப்பட்டிருந்தது. ஆனா இந்த தடவை ராகுல் காந்தி அப்படி எதுவுமே பண்ணல. ஒரு கூட்டணியில இருக்கக்கூடிய தலைவரா இருக்கிறாரு, அண்ணன் அப்படின்றாரு. ஒரு போன் பண்ணி கூட விஷ் பண்ணியிருந்திருக்கலாம். அப்படியான தகவல்கள் எதுவுமே கிடைக்கவே இல்லை. நான் ஏன் இந்த போன் பண்ணிருக்கலாம் அப்படின்றத சொல்றேன் அப்படின்னா, கரூர் துயர சம்பவம் நடந்தப்போ இந்த ஒப்பீடு கொஞ்சம் ஒரு ஒரு ஒருங்கிணைந்து போகாததான் உங்களுக்கு நிறைய பேருக்கு தோணலாம். ஆனா இதை பதிவு பண்ணணும் அப்படின்னு எனக்கு தோணுது. இப்போ கரூர் துயர சம்பவம் நடந்தப்போ 41 பேர் உயிரிழந்தப்போ விஜய் அவர்கள் ஒரு மாதிரி துயரத்துல இருந்தாரு அப்படின்றதுனால ராகுல் காந்தி அவர்கள் விஜய் அவர்களுக்கு போன் பண்ணி தொடர்பு கொண்டு பேசி ஆறுதெல்லாம் சொல்லியிருந்தாரு. ஆனா அதுக்கப்புறமா எம்.கே. ஸ்டாலின் அவர்கள் கூட தொலைபேசியில பேசுறதையோ அல்லது நேரில் அவரை சந்திக்கிறதையோ பெருமளவு ராகுல் காந்தி தவிர்த்திருக்கிறாரு அப்படின்றதுதான் நிதர்சனமான உண்மையாகவும் இருக்கு. எம்.கே. ஸ்டாலின் அவர்களும் சும்மா இல்லை. ராகுல் காந்தி ரொம்ப சிம்பிளான மெசேஜ் பண்ணாரா, அவருக்கு ரிப்ளை பண்ணும் பொழுது அங்கேயும் ரொம்ப சிம்பிளா அவர் முடிச்சிட்டாரு. தேங்க்யூ சோ மச் அப்படின்ற மாதிரியான விஷயங்களா முடிச்சிட்டாரு. ஆனா அதுவே மதுரை நாடாளுமன்ற உறுப்பினர் சு வெங்கடேசன் மெசேஜ் பண்ணியிருந்தப்போ அதுக்கு நன்றி தோழர் அப்படின்னு இருந்தாரு. கேரள மாநிலத்துடைய முதல்வராக இருக்கக்கூடிய பினராயி விஜயன் மெசேஜ் பண்ணப்போ அதுக்கு நன்றி காம்ரேட் அப்படின்ற வார்த்தையை பயன்படுத்தி இருந்தாரு. தொல் திருமாவளவன் அவர்கள் வாழ்த்து சொல்லியிருந்தப்போ எழுச்சி தமிழர் தொல் திருமாவளவன் அவர்களுக்கு நன்றி அப்படின்னு இருந்தாரு. நயினார் நாகேந்திரன் ஆகட்டும், செல்வ பெருந்தகை ஆகட்டும், இப்படின்னு எல்லா கட்சிக்காரங்களுக்கும் ஏதாவது ஒரு அடைமொழி வைத்தோ இல்லாட்டி ஒரு அண்ணன், தம்பி, தோழர் அப்படின்ற மாதிரியான அந்த கூடுதலான வார்த்தைகளை, அந்த அன்பை வெளிப்படுத்தக்கூடிய வார்த்தைகளை பயன்படுத்தியிருந்தாங்க. ஆனா ராகுல் காந்தி அவர்களுக்கு அப்படி எதுவுமே பண்ணவே இல்லை அப்படின்றதையும் பார்க்க முடியுது. ஸோ அதனால இந்த 2 பேருக்கு இடையில இருக்கக்கூடிய அந்த மனக்கசப்பு ரொம்ப வெளிப்படையாவே இந்த முறை வெளிப்பட்டிருக்கு. ஆக்சுவலா நேத்து இந்த ஸ்டோரியை நான் நியூஸா பிரேக் பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறமா அது பெரும்பாலான தொலைக்காட்சிகள்லயும் வந்திருந்தது, நாளிதழ்கள்லயும் வந்திருந்தது. இருந்தாலும் இந்த மாதிரி டீட்டெயில்டான இன்ஃபர்மேஷன்ஸை கொடுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டேன். சரி, ராகுல் காந்தியுடைய இந்த திடீர் மனமாற்றத்திற்கு காரணம் என்ன? ராகுல் காந்தியை பொறுத்த வரைக்கும் அவருடைய இயல்பே என்னன்னா, யார் என்ன சொன்னாலும் அவரை ஈஸியா இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிட முடியும். ஒன்ஸ் அவரோட மைண்ட் வந்து ஒரு விஷயத்துல ஃபிக்ஸ் ஆயிருச்சு அப்படின்னா அதுல இருந்து அவரை மீட்டு கொண்டு வர்றது அப்படின்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அப்படி திமுக காங்கிரஸை தமிழ்நாட்டில் அழுத்துகிறது, திமுக காங்கிரஸை அழிக்க பார்க்கிறது அப்படின்ற மாதிரியான விஷயங்களை ராகுல் காந்தியுடைய மனசுல ரொம்ப ஆழமா காங்கிரஸ் கட்சியுடைய நிர்வாகிகள் விதைச்சிருக்கிறாங்க. அதனுடைய வெளிப்பாடு தான் இப்படி வெளிப்படையாவே ராகுல் காந்தி திமுக மீதான இல்லாட்டி மு.க. ஸ்டாலின் கிட்ட இருந்து விலகி போகக்கூடிய விஷயங்களை செய்ய தொடங்கி இருக்கிறார் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். இன்னும் நீங்க ஆழமா யோசிச்சு பாருங்களேன். ராகுல் காந்தி இது வரைக்கும் தமிழ்நாட்டுக்கு தேர்தல் பிரச்சாரத்துக்காக வரவே இல்லை. கூட்டணியில தான் இருக்கிறாங்க. திமுக காங்கிரஸ் தான் கூட்டணியில் இருக்கிறாங்க. அவங்க ஜெயிச்சே ஆகணும். அப்படி இருக்கும் பொழுது ஒரு கூடுதல் பலம் சேர்க்கறதுக்காக வந்திருக்கணுமா இல்லையா? ஒரு தடவை கூட வரல. நீலகிரிக்கு வந்தது கூட ஒரு தனியார் பள்ளிக்கூட நிகழ்ச்சியில கலந்துக்கிறதுக்காக வந்தாரே தவிர தமிழ்நாடு பக்கம் எட்டி பார்க்காமே இருக்கிறாரு. அவர் எட்டி பார்க்கறது மட்டும் இல்லாம அவருடைய சகோதரி ஆகட்டும், காங்கிரஸ் கட்சியுடைய தலைவர் மல்லிகார்ஜுன கார்கேவாகட்டும், அவருடைய நெருங்கிய வட்டாரத்தில் இருக்கக்கூடிய யாரையுமே தமிழ்நாடு பக்கமே விடாம இருக்கிறாரு ராகுல் காந்தி அவர்கள். சோ இந்த தேர்தல்ல ஏதோ தட்டு தடுமாறி அவங்க 2 பேரும் இணைஞ்சிட்டாங்க அப்படின்னாலும் கூட அது நீண்ட நாட்களுக்கு நிலைத்திருக்க போறது கிடையாது அப்படின்றத டெல்லியிலிருந்து நான் திட்டவட்டமா பதிவு செய்யறேன். ஏன்னா நம்மளோட சேனல்ல நம்ம ரெகுலரா பார்க்கக்கூடிய ஃபாலோவர்ஸுக்கு தெரியும், நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள் பெரும்பாலும் நடந்திருக்கிறது. அதிமுக பாஜக கூட்டணி என்ன மாதிரியான விஷயங்களோட போய் சேருவாங்க, ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் டெல்லி வந்ததுக்கான பின்னணி, நயினார் நாகேந்திரன் டெல்லி விசிட்ஸ், எடப்பாடி பழனிசாமியோட டெல்லி விசிட்ஸ், இப்படின்னு டிடிவி தினகரனுடைய டெல்லி விசிட்ஸ், இப்படின்னு நிறைய விஷயங்களை நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கிறோம். நல்லா யோசிச்சு பாருங்க, விஜய் அவர்கள் டெல்லிக்கு சிபிஐ விசாரணைக்காக அழைக்கப்படுவார் அப்படின்றத நம்ம சேனல்ல தான் முதலா சொல்லியிருந்தோம். அதே மாதிரி நடந்தது. அதே மாதிரிதான் இப்பவும் வரக்கூடிய நாட்கள்ல இந்த 2026 சட்டமன்ற தேர்தல்கள் முடிஞ்சாலும் கூட இன் ஃபியூச்சர்ல காங்கிரஸ் திமுக கூட்டணி அப்படின்றது நீண்ட நாள் ஒரு ஓடக்கூடிய ஒரு கூட்டணியா இருக்காது அப்படின்றத ஓரளவுக்கு என்னால உறுதியா சொல்ல முடியுது. காரணம் ராகுல் காந்தி அவர்களுடைய மனநிலை. ராகுல் காந்தி அந்த மனநிலையிலிருந்து வெளியே வராம இருக்கும் வரைக்கும் நடக்காது. நீங்க நல்லா யோசிச்சு பாருங்களேன், 2 கட்சிகளுக்கு இடையில கூட்டணி பேச்சுவார்த்தை அப்படின்றது நடக்குது. நடந்துட்டு முடிச்ச உடனே தமிழ்நாட்டில் அதை பத்தி பேசாம டெல்லிக்கு வந்து
ஒரு செய்தி நிறுவனத்தை கூப்பிட்டு அவங்க அப்பட்டமா பாஜகவுக்கு ஆதரவான செய்தி ஊடகம்ன்றது எல்லாருக்குமே தெரியும். அவங்களை அழைத்து அவங்க கிட்ட 25 சீட்டு கொடுத்தாங்கன்னா டிஎம்கே அதெல்லாம் நாங்க ஏத்துக்க முடியாது, கடந்த காலங்களில் நாங்க நிறைய விட்டு கொடுத்துருக்கிறோம், அவங்க எங்களுக்கு இந்த தடவை விட்டு கொடுக்கணும் அப்படின்ற ஒரு மிரட்டல் துணியில இருக்கக்கூடிய வார்த்தைகளை ஒரு ஊடகங்கள்ல எதுக்கு பேசணும்? நீங்க உள்ள மீட்டிங்ல நடக்கும்போது அப்கோர்ஸ் ஆப்வியஸ்லி அதை நீங்க என்ன வேணாலும் பேசலாம். ஆனா வெளியே ஊடகங்கள் அப்படி பேசும் பொழுது ராகுல் காந்திக்கு இதெல்லாம் தெரியாம நடக்கும் அப்படின்னு சொன்னா அதை நம்புறதுக்கு யாரும் பைத்தியக்காரங்க கிடையாது. ராகுல் காந்திக்கு தெரிந்தே தான் இத்தனை குழப்பங்களும் தொடர்ச்சியா நடத்தப்படுது. கடைசி நேரத்துல குழப்பங்களை தவிர்க்கிறதுக்காக திமுக ஒருவேளை அமைதி காக்கலாம், இல்லை அதுவுமே மாறி போகலாம். ஆனா 2 பேருக்கு இடையில ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த விரிசல் கண்ணாடியில விழுந்த விரிசலா தான் நம்ம பார்க்க வேண்டியதா இருக்கு. இனி அது முழுமையா ஒட்டுவதற்கான வாய்ப்பே இல்லை அப்படின்றத ரொம்ப உறுதியாவே நம்ம சொல்லலாம். உங்களுக்கு என்ன தோணுது? ராகுல் காந்தி ஒரு மெச்சூர்டு பொலிட்டீஷியனா நடந்துக்கிறாருன்னு உங்களுக்கு தோணுதா? இல்ல அவருடைய இன்னும் அவர் மெச்சூர்ட் ஆக வேண்டியது இருக்கு, அவர் இம்மெச்சூர்டான நடவடிக்கையாக தான் அவரோட செயல்பாடுகள்லாம் இருக்குன்னு உங்களுக்கு தோணுதா? உங்களுக்கு எது தோணுனாலும் அதை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. மற்றும் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி. நம்மளோட கேபிட்டல் சேனலை இன்னும் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. உங்களுக்கே தெரியும், உங்களுடைய ஆதரவை நம்பி மட்டும்தான் டெல்லியில இருந்து இயங்கக்கூடிய முதல் தமிழ் யூடியூப் சேனலை தான் நடத்திட்டு இருக்கு. இப்போ இந்த மாதிரியான ரொம்ப முக்கியமான இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம வீடியோஸ் நிறைய பேர் கொண்டு போய் சேருங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. உங்களுடைய ஆதரவை அதிக அளவில் தாருங்கள். நன்றி.